எப்படி இருக்கீங்க மை டியர் பிகே பைட்டிஸ்? ஹோப் நீங்க எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்கீங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம யூரோப்போட மிக பழமையான நாடுகள்ல ஃபேமஸான நாட்டை பத்தி தான் பார்க்க போறோம். இது எந்த மாதிரி ஒரு தேசம்னா, ஆண்களை விட பெண்கள் இங்க ரொம்பவே அதிகம். நீங்க ஓட்டு போடல அப்படின்னா உங்களை கண்டிப்பா அவங்க ஜெயில போட்டுருவாங்க. ஒலிம்பிக்ஸோட ஆரம்பம் இங்க தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. யூரோப்லயே தற்கொலைகள் குறைவா நடக்கிற தேசமும் இதுதான். 46 ஏர்போர்ட்டுகளை வச்சிருக்க ஒரு நாடு. இதுல கொடுமை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நாட்டுல 30% காடுகள் தான். உலகத்தின் பழமையான தலைநகரங்கள்ல ஒன்னான ஏத்தன்ஸ தலைநகரமா கொண்டிருக்க இந்த நாட்டுல மொத்தமா 2000க்கும் மேல ஐலண்ட்ஸ்கள் இருக்கு. அண்ட் மெக்சிகோ, டர்க்கி, இதுக்கப்புறமா அதிக டூரிஸ்டுகள் வர நாட்டுல இதுவும் ஒண்ணு. சோ இன்னும் ஏன் வெயிட் பண்ணிக்கிட்டு உங்க சீட் பெல்ட்டை மாட்டுங்க. இன்னைக்கு நாம போக போற நாடு கிரீஸ். கற்றோருக்கு செல்லுமிடமெல்லாம் சிறப்பு. நான் உங்க பிகே, இது நம்ம பிகே பைட்ஸ். சவுத்தர்ன் யூரோப்ல இருக்க கிரீஸோட அபிஷியல் பேரு ஹெலனிக் ரிபப்ளிக். இந்த நாட்டோட பாப்புலேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1.07 கோடி பேர் இருக்காங்க. 85% பேர் சிட்டில வசிக்கிறாங்க. மீதி இருக்க 15% பேர் கிராமங்கள்ல வசிக்கிறாங்க. அந்த 85%லயும் 40% பேர் கிரீஸோட தலைநகரான ஏத்தன்ஸ்ல தான் வசிக்கிறாங்க. இந்த ஏத்தன்ஸ் தான் யூரோப்லயே பழமையான சிட்டி. கிறிஸ்து பிறப்பிற்கு 500 வருடங்களுக்கு முன்னாடியே இது ஒரு ஜனநாயக நகரமா இருந்துச்சு. 148 நாடக மேடைகள் இருந்துச்சு. எஸ், கிரீஸ் மக்கள் தியரிட்டிக்கல் நாலேஜ பெருசா நினைப்பாங்க. அண்ட் இங்க இருக்க 98% மக்கள் கிறிஸ்டியானிட்டியை ஃபாலோ பண்றாங்க. 7000 வருஷம் பழமையான கிரீஸ்ல கற்கால மனிதனோட படிவங்கள் கிடைச்சது அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் அது சுமார் 2.5 லட்சம் வருஷம் பழமையானது அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம கிரீஸோட கிரீக் மொழி யூரோப்லயே பழமையான ஒரு மொழி. இது 3000 வருஷத்துக்கு மேல பழமையா இன்னும் புழக்கத்துல இருக்க ஒரு மொழி. இன்னைக்கும் 1.35 கோடி பேருக்கு மேல இந்த மொழியை பேசுறாங்க. 80% மலைப்பகுதிகளா இருக்க இந்த தேசத்துல கடற்கரை பகுதி மட்டும் 9000 மைல்கள். இங்க 21 மேஜர் நதிகள் இருக்கு. கிரீஸ்ல ஜனநாயகத்துக்கும் நல்ல மரியாதையும் சட்டங்களும் இங்க இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு 18 வயசுல உங்களுக்கு ஓட்டு போடுறதுக்கு உரிமை கிடைச்சிடும். ஆனா ஓட்டிங் டேட் அன்னைக்கு நீங்க ஓட்டு போடாம இருந்தா கண்டிப்பா உங்களுக்கு ஜெயில் தண்டனை உண்டு. பட் அந்த அன்னைக்கு உங்களுக்கு உடம்பு முடியல, அதனாலதான் நீங்க ஓட்டு போட வரல அப்படின்னா நோ ப்ராப்ளம். பட் நீங்க டிமிக்கி கொடுத்துட்டு ஊர் சுத்துறதுக்காக ஓட்டிங் டேட் அன்னைக்கு லீவ் போட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா கடுமையான தண்டனைகள் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். ஒரு காலத்துல பொருளாதாரத்துல கொடிகட்டி பறந்த கிரீஸ் இன்னைக்கு நழிவடைஞ்சிட்டு இருக்கு. இன்னைக்கு கிரீஸோட அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் ரொம்பவே அதிகமாகிட்டே போகுது. இதுக்கு காரணம் லஞ்சமும் அரசாங்கமும். 70%க்கும் மேல எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டை வச்சிருக்க கிரீஸ்லயும் 30%க்கும் மேலானவங்க வேலை இல்லாம யாசகம் வாங்குறவங்களா இருக்காங்க. 2016ல தோராயமா 30 பில்லியன் பவுண்ட் அளவுக்கு லஞ்ச பரிமாற்றம் நடந்திருக்கிறதா ரிப்போர்ட்ஸ் சொல்லுது. இவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் இங்க மக்கள் தைரியசாலிகள். யூரோப்லயே குறைவான தற்கொலைகள் நடக்கிற தேசத்துல கிரீஸும் ஒண்ணு. கிரீஸ் மக்களுக்கு ஃபிட்னஸும் விளையாட்டும் ரத்தத்திலேயே கலந்துருக்கு. அண்ட் ஃபுட்பால் தான் இவங்களோட நேஷனல் கேம். நீங்களும் ஃபுட்பால் ஃபேனா இருந்தா 2004ல கிரீஸ் யூரோப் சாம்பியன் ஆனது ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இதுக்கப்புறமா ஃபேமஸான கேம் அப்படின்னு பார்த்தா பேஸ்கெட் பாலா தான் இருக்கு. அதுவும் 1980ல இருந்தே இங்க ரொம்பவே ஃபேமஸான கேமா இந்த பேஸ்கெட் பால் மாறி இருக்கு. இவ்வளோ ஏங்க, கிமு 776லயே தடகள போட்டிகள் அதாவது ஒலிம்பிக்ஸ் இங்க நடத்தப்பட்டுச்சு. இதுக்கப்புறமா கிரீஸ் மக்களோட முக்கிய தொழில்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க மார்பிள ரொம்ப காதலிக்கிறாங்க. கிரீஸ்ல ஆல்மோஸ்ட் எல்லா வீட்லயும் மார்பிள்ஸ் இருக்கிறத உங்களால நோட்டீஸ் பண்ண முடியும். ஏன்னா கிரீஸ்ல மார்பிள் ப்ரொடக்ஷன்ஸ் அதிகமா பண்றாங்க. இப்படி ப்ரொடியூஸ் பண்றத இவங்க எக்ஸ்போர்ட்டும் பண்றாங்க. இப்பவும் உலகத்தோட 7% மார்பிள்ஸ் இங்க தான் தயாராகுது. இது மட்டும் இல்லாம கிரீஸ்ல ஆலிவ் ஆயில் ப்ரொடக்ஷன் பேர் போனது. உலகத்திலேயே அதிக ஆலிவ் ஆயில் ப்ரொடியூஸ் பண்ற நாடுகள்ல கிரீஸ் 3வது இடத்துல இருக்கு. இங்க 11 கோடியே 70 லட்சம் ஆலிவ் மரங்கள் இருக்கிறதா சொல்றாங்க. மற்ற யூரோப்பியன் நாடுகள் மாதிரியே 18 வயசு ஆனதுக்கு அப்புறமா நாட்டோட மிலிட்டரியில 6 மாசத்துல இருந்து 9 மாசங்கள்
ட்ரைனிங்ல வேலை பார்க்கணும் அப்படிங்கிறது இங்க கட்டாய சட்டம். இது பணக்காரன் ஏழை அப்படிங்கிற எந்த ஒரு பாகுபாடும் பார்க்கப்படுறது இல்ல. கிரீஸ்லயும் 96% லிட்ரஸி ரேட் வச்சிருக்காங்க. படிச்சவங்க அதிகமா இருந்தாலும் மூட நம்பிக்கைகள் உடையவர்களாவே இருக்காங்க கிரீஸ்காரங்க. ஆமாங்க, நீங்க போட்டிருக்க தொப்பி ரோட்ல நடந்து போகும்போது தலையிலிருந்து கீழே விழுந்துட்டா உங்களுக்கு கெட்ட செய்தி வந்து சேரும் அப்படின்னு இவங்க நம்புறாங்க. கிரீஸ்ல யாராவது ஒருத்தர் ஆபரணங்கள் போட்டிருந்தா அதை கண்டிப்பா ஒரு வாட்டியாவது நீங்க பாத்துறணும். அப்படி பார்த்துட்டா உங்க கண்களுக்கு அதுக்கப்புறமா நல்ல விஷயங்கள் தென்படும் அப்படிங்கறதும் இந்த நாட்டோட நம்பிக்கை. தண்ணி குடிச்சிட்டு இருக்கும் போது தெரியாம அந்த தண்ணிய ஆப்போசிட்ல இருக்க உங்க மேல துப்பிட்டா நீங்க கோவப்படக்கூடாது. அதுக்கு பதிலா நீங்க சந்தோஷப்படலாம். ஏன்னா அது ஒரு லக்கி சிம்பிளாம். உங்களுக்கு அதுக்கப்புறமா நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பழங்காலத்து ஏத்தன்ஸ் மக்கள் பீன்ஸ கூட சாப்பிட மாட்டாங்களாம். ஏன்னு கேளுங்களேன், அதுல செத்து போனவங்களோட ஆவி இருக்குமா, அதனாலதானா. மீறி அதை நீங்க சாப்பிட்டா உங்களுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுமா. இவங்க பர்த்டே அப்படிங்கிற ஒன்ன கொண்டாடினதே இல்ல. அதுக்கு பதிலா இவங்க நேம் டே அப்படிங்கிற ஒன்ன தான் கொண்டாடுறாங்க. இது மட்டும் இல்லாம கிரீஸ் நிலப்பகுதிகள் குறைவா இருக்கிறதுனால புதைக்கப்பட்ட உடல் 5 வருஷத்துக்கு மேல ஆகியிருந்தா அந்த உடலை எடுத்து எரிச்சு மண்ட ஓட்டுல அந்த மனிதனோட பேர் இல்லனா ஓவியத்தை வரைஞ்சு ஒரு இடத்துல சேவ் பண்ணி வச்சிருவாங்க. வருடா வருடம் நினைவஞ்சலி செலுத்தணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த இடத்துக்கு வந்து நினைவஞ்சலி செலுத்திட்டு போவாங்க. அப்படி எரிக்கப்பட்ட உடலோட எலும்புகளை வைனை வச்சு வாஷ் பண்ணுவாங்க அப்படிங்கறத நான் சொல்ல மறந்துட்டேன். யூசுவலி ஒரு பொண்ணுக்கு ஒருத்தர் ப்ரப்போஸ் பண்ணினா ரோஸ் வாங்கி கொடுக்கிறது வழக்கம். ஆனா கிரீஸ்ல யாருக்காவது லவ் ப்ரப்போசல் பண்ணணும்னா பையன் பொண்ணுக்கு ஆப்பிள் கொடுத்தாலே போதுமா. சோ நீங்களும் கிரீஸ் பொண்ணை ப்ரப்போஸ் பண்ணினீங்க அப்படின்னா ஆப்பிள் கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணுங்க. அந்த பொண்ணும் அதை புரிஞ்சுக்கும். கிரீஸோட நேஷனல் ட்ரிங்க் ஓசோ. இது பியூர் ஆல்கஹால்ல சில மூலிகைகளை போட்டு பண்ணுவாங்க. இத எல்லா சுப நிகழ்ச்சிகளோட மெனுலையும் உங்களால பார்க்க முடியும். கிரீக்ல சியர்ஸ்க்கு பதிலா இயாமாஸ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. கிரீஸ்ல நிலநடுக்கம் நடக்கிறது ரொம்பவே யூசுவல். அதுலயும் கடற்கரையை ஒட்டி இருக்க தீவுகள்ல தான் அதிகமா நடக்குது. யூரோப்லயே அதிகமான வெயில் காலத்தை நீங்க கிரீஸ்ல தான் பார்க்க முடியும். 365 நாள்ல ஏறத்தாழ 250 நாட்கள் இங்க வெயில் அடிக்கும். இந்த காரணத்தினாலேயே யூரோப்கார மக்கள் அதிகமா கிரீஸை தேடி படையெடுக்கிறாங்க. கிரீஸோட 80% வருமானம் இந்த டூரிஸ்ட்ல இருந்து தான் கிடைக்குது. இங்கேயும் யூரோ செல்லுபடி ஆகும். இதுக்கப்புறமா டிராக்மா அப்படிங்கிற கரன்சியை யூஸ் பண்றாங்க. இதுதான் உலகத்திலேயே அதிக நாட்கள் புழக்கத்துல இருக்க காசு. இன்னும் இங்க யூஸ் பண்றாங்க. அவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தையே வச்சிருந்தவங்க தான் கிரீஸ் மக்கள். இங்க ஆட்சி பண்ணிட்டு இருந்தவங்க அப்படின்னு பார்த்தா அலெக்சாண்டர், பெர்க்லிஸ், லியோடனஸ், அதாங்க கிங் ஆஃப் ஸ்பார்ட்டா, சோலோன், கிளெஸ்டஸ், டெமோஸ்தனஸ், ட்ரக்கோ, லட்டினிசீல், பிரிஸ்டாசஸ், சிமோன், கெசண்டர், டெமஸ்ட்ரியஸ், கிளியோபாட்ரா இப்படின்னு ஹிஸ்டரியில ஃபேமஸான ஆட்சியாளர்கள் எல்லாமே இங்க ஆட்சியாளர்களா இருந்திருக்காங்க. இந்த ஹிஸ்டரிய கிரீஸ் குழந்தைங்க கத்துக்க 12 வருஷத்துக்கு மேல ஆகுதான். இன்னைக்கும் கிரீஸ் மொழியோட தாக்கம் பல யூரோப்போட லாங்குவேஜ்கள்ல கலந்தே உருவாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத கிரீஸ் மொழியை கேட்கும்போது உங்களுக்கு தாராளமா புரியும். இங்கிலீஷ்லயும் பல வார்த்தைகள் கிரீஸ்லயே உருவாக்கப்பட்டிருக்கு. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா அகாடமி, டெலிபோன், கிராமர் இந்த மாதிரி. மொழி, கலாச்சாரம், விளையாட்டு, கடவுள், வணிகம், கட்டிடக்கலை, கைவினை பொருட்கள், மருத்துவம், போர்க்கலை, சிலைகள்னு எல்லாத்திலயுமே சிறந்து விளங்கினவர்கள் தான் இந்த கிரீக் மக்கள். கிரீஸ்ல ஏகப்பட்ட ஏர்போர்ட்ஸ்கள் இருக்கு. அதுல 15 இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ஸ். இவ்வளோ ஏர்போர்ட்ஸ் இருக்க முக்கிய காரணம் இங்க சுத்தி பார்க்க எல்லா வருஷமும் எல்லா நாடுகள்ல இருந்தும் மக்கள் வராங்க. அவங்களுக்கு கனெக்டிவிட்டிக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்க கூடாதுன்னு இப்படி பண்ணிருக்காங்களாம். கிரீஸோட டாப் ரேட்டட் டூரிஸ்ட் அட்ராக்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்ரோபோலிஸ் ஏத்தன், ஆக்ரோபோலிஸ் மியூசியம் இன் ஏத்தன்ஸ், சான்ட்ரோனி, மைக்கோனாஸ், டெல்பி, தி டவுன்ஸ் அண்ட் பீச்சஸ் ஆஃப் கிரிட்டி, கொர்ஃபு, மெட்டியாரா மோனஸ்டரிஸ், ரோய்டஸ் டவுன், ஜகின்தோஸ், சமாரியா கோர்க், நாஃபிலோ, தெசலோனிக்கி இந்த மாதிரி இடங்கள். சோ அவ்வளவுதான் மீடியர் பிகே வெயிட்டிஸ். கிரீஸ் பத்தின இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அண்ட் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஒருவேளை இருந்தா கீழே தெரியுற சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இல்லனா நீங்க எதையோ ஒன்ன மிஸ் பண்றீங்க அப்படின்னு அர்த்தம். இது வரைக்கும் இந்த வீடியோவை கண்டினியூவா பார்த்துட்டு இருக்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணின ஒரிஜினல் பிகே வெயிட்டிஸ்க்காக இந்த போனஸ் பாயிண்ட். கிரீஸ் நாட்டு மக்கள் தான் ஜியோமெட்ரி, தியரிட்டிக்கல் இது எல்லாம் கண்டுபிடிச்சவங்க. இன்னும் கிளியரா சொல்லணும் அப்படின்னா பித்தாகரஸ் தியரத்தை கண்டுபிடிச்சவங்க இவங்க தான். மெடிக்கல் சம்பந்தமான படிப்புகளை அறிமுகப்படுத்தினவங்களும் இவங்க தான். இது மட்டும் இல்லாம ஹிஸ்டரிய எழுதி வைக்க ஆரம்பிச்சவங்களும் இவங்க தான். சோ இதே மாதிரியான ஒரு ஒரிஜினல் கண்டென்ட்டோட நான் வந்து உங்களை நெக்ஸ்ட் மீட் பண்றேன். until then bye. நான் உங்க பிகே. இது நம்ம பிகே பைட்ஸ்.